Thursday evening நேத்திங்க ஒரு கோவிலில் பூஜை இருக்கவே ஃபுல் டே பவர் கட் பண்ணிட்டாங்க. ஃபோனில் சார்ஜ் இருந்த வரைக்கும் டைம் ஓட்டிட்டேன். அப்புறம் அதுவும் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதும் என்ன பண்ணுறதுனே தெரியல. டிவி இல்லை, ஃபோன் இல்லை, பேசுறதுக்கு வீட்டில் ஆளும் இல்லை. சரி தூங்கலான்னு பார்த்தா கொசு தொல்லை வேறு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி பவர் ஷட் டவுன் டேஸ் அன்றைக்கி நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நைட்டுக்கு பரோட்டா, அது கூட எம்டி சால்னா தான் ரெடி பண்ணியிருந்தேன். சால்னாக்கு மிக்சர் ஜாரில் அரை கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 3 பச்சை மிளகாய், 4-5 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா பவுடர்ஸ்க்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 கப் தண்ணி கூட அரைச்ச மசாலா, உப்பு போட்டு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா எம்டி சால்னா ரெடி. அப்புறம் இந்த கடையிலலாம் பரோட்டா போடுறப்போ மாவு வீசுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு சுத்தமாக வரல. அப்புறம் மெலிசாவே தேய்ச்சிட்டு ஒரு வழியாக நல்லா பரோட்டா போட்டு எடுத்தாச்சு. அண்ட் சால்னா கூட சூப்பராக இருந்துச்சு.